சரி மக்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஹெச்சிஎஃப் எல்சிஎம் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டாபிக் நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு 3 மெத்தட் இருக்குது இந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெச்சிஎஃப்பை. அது உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம 3 மெத்தடையும் பார்க்க போகிறோம். எந்த மெத்தட் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ, ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதில் ஒரு 5 டைப் இருக்குது. டைப்புக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அட்டாச். சரி மக்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஹெச்சிஎஃப் நான் சால்வ் பண்ணுற கொஸ்டின் இந்த மாதிரி டாபிக் நம்ம கவனிச்சுட்டு ஈஸியாக சால்வ் பண்ணி இது ரிலேட்டடாக ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் இருக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின். அதை வந்து சால்வ் பண்ணுறது உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்க கம்ப்ளீட்டாக ஹெச்சிஎஃப் எல்சிஎம் வந்து இந்த டாபிக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். 2011 மெத்தட் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ, கேள்விகள் எல்லாத்தையும் நான் அட்டாச் பண்ணி சால்வ் பண்ணுங்க. இதுல ஒரு டாபிக் வைஸா क्वेश्चन ஏத்த மாதிரி क्वेश्चंस ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. நான் சால்வ் பண்ற क्वेश्चन நீங்க ஒரு தடவை ஃபாலோ கவனிச்சிட்டு இது ரிலேட்டடா ஒரு 5 क्वेश्चन கிளாஸ் ஆரம்பிக்கும். 874க்கு HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படினா இப்ப 2 நம்பர் HCF கண்டுபிடிக்க சொல்வாங்க, 3 நம்பர் கொடுத்து HCF கண்டுபிடிக்க சொல்வாங்க. எப்படி கொடுத்தாலும் நமக்கு ஒரு 3 மெத்தட் இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே கரெக்டா வரும். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம எப்பயுமே செய்யக்கூடிய மெத்தட் என்ன? இந்த டானா மெத்தடை போடுவோம், இங்கே ப்ரைம் நம்பரை போடுவோம், இந்த 2ஆல் வகுப்படுதா எல்லாத்தையும் செக் பண்ணி இந்த கடைசியில் இந்த சைடெல்லாம் இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணி போடுவோம். இந்த மாதிரி பெரிய நம்பர் வரப்போ இந்த மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அப்படி இதிலே போட்டு நீங்கள் பழகிட்டீங்கன்னா இந்த மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. ரெண்டாவது மெத்தட் என்னென்னா ஆப்ஷன்லேருந்து செய்யக்கூடிய மெத்தட். நான் எப்பயுமே எப்படி செய்வேன்னா ஆப்ஷன்லேருந்து எடுத்து தான் செய்வேன். நான் அது உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். ஆப்ஷன்லேருந்து செய்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது ஆப்ஷன்லேருந்து. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா ஆப்ஷன்லேருந்து எடுத்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து வந்து டிவிஷன் மெத்தட். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, ப்ளஸ் ரொம்ப வந்து டக்குன்னு வரக்கூடிய ஆன்சர், கன்ஃபியூஷனே இல்லாமல் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், பெரிய நம்பரை உள்ளே போட்டுட்டு சின்ன நம்பரை வெளியே போடணும் டிவிஷன் மெத்தடில். இப்போ இது எத்தனை மடங்கு போகும்? 2வது மடங்குனா போகாது. எப்பயும் போல் டிவிஷன் செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். ஒரு மடங்கு போடுறப்ப 598 எப்பயும் போல் கழிக்கிறோம். கழிச்சோம்னா 276 வருது. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை தூக்கி நம்ம இங்கே உள்ளே போட்டுருவோம். அப்போ இப்போ எத்தனை மடங்கு போகுதுன்னு செக் பண்ணுவோம். 3வது போகுமா? 3 போகாது. அப்போ 2ஆல் போட்டோம்னா 552 வருது. 552 வரும். இப்போ இதை கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 46. இப்போ இங்கிட்டு இருக்க நம்பரை தூக்கி இந்த உள்ள டிவிஷனில் போட்டுருணும். இப்போ 46 276 எத்தனை மடங்கு போகும்? 3 மடங்கு போட்டோம்னா, சாரி மக்களே, இது 3 மடங்கு கிடையாது, 6 மடங்கு. இப்போ 46 6 போட்டால் 36 3 26 27 6 டைம்ஸ் போகும். அப்போ 6 டைம்ஸ் போட்டோம்னா 276. கடைசியில் 0 வர வரைக்கும் இந்த டிவிஷனை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு அதிகபட்சம் 1 2 3 4 ஸ்டெப்பில் இந்த ஆன்சர் வந்துடும். மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம், எத்தனை மடங்கு போகுதுன்னு பார்க்க போகிறோம், அதை கழிக்க போகிறோம். கழிச்சு வரக்கூடிய வேல்யூவை இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறதில் எடுத்து போட்டு டிவைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். 0 வர்றதுக்கு முன்னாடி எந்த நம்பரை நம்ம வச்சு மல்டிப்ளை பண்ணுறோமோ அதுதான் ஆன்சர். அப்போ 46 தான் ஆன்சர். ஓகேவா? டிவிஷன் மெத்தடை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஆப்ஷன்லேருந்து எடுத்து போடுறது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ அடுத்த சம் பாருங்கள். இப்போ வந்து 3 கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் 3 கொடுத்துட்டு இப்போ நீங்கள் 108 360 408ன்னு போட்டு நீங்கள் டானா வடிவில் 3ஆல் டிவைட் பண்ணி போட்டுடலாம். அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்படி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம டிவிஷன் மெத்தடில் போடுறோன்னா எப்பயும் போல் சின்ன நம்பரை வெளியே போடுவோம், பெரிய நம்பர் உள்ளே போடுவோம். அப்போ இது எத்தனை மடங்கு போகும்? 3 மடங்கு போட்டால் 324. கழிச்சோம்னா 36 எத்தனை மடங்கு போகும்? 3 போட்டால் 108. அப்போ 36 தான் ஆன்சராக நீங்கள் செக் பண்ணணும். ஆப்ஷனில் என்ன இருக்கும்? ஆப்ஷன் வந்து இப்போ பாருங்கள் 36 இருக்குது, ஆப்ஷன் வந்து 24 இருக்குது, ஆப்ஷன் வந்து 12 இருக்குது. எடுத்தோடனே இந்த 3 நம்பர் போட்டிருக்கிறதுனால ஒன்றை மட்டும் டிவைட் பண்ணி ஆன்சர் வந்து 36ன்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா? இப்போ 108ஐயும் 408ஐயும் டிவைட் பண்ணணும், 360 408ஐயும் டிவைட் பண்ணணும். 3 நம்பர் போட்டாங்கன்னா 3 தடவை டிவிஷன் பண்ணணும். இப்போ 360 சின்ன நம்பர் வெளியே போகிறோம், பெரிய நம்பர் உள்ளே போகிறோம். இப்போ சால்வ் பண்ணுங்கள். ஒரு மடங்கு போகும். 1 போட்டோம்னா கழிச்சோம்னா 48 இங்கே சால்வ் பண்ணுங்கள். இந்த 360 உள்ளே போடுவோம். இப்போ எத்தனை மடங்கு போகும்? 7 போட்டோம்னா 336. இப்போ கழிச்சோம்னா 24. அப்போ 48 வருது. அப்போ 2 மடங்கு. அப்போ இங்கே 24 இருக்குது, ஆப்ஷனில் இருக்கும், 36 ஆப்ஷனில் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இப்போ லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்கிறது இதையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இதே டிவைட் பண்ணுறப்ப பாருங்கள், 108 3 மடங்கு போட்டோம்னா 324, கழிச்சோம்னா 84. இப்போ 1 மடங்கு 24 84. இப்போ 20 கழிச்சோம்னா 24. இப்போ 84 போட்டோம்னா 3 மடங்கு. அப்போ கழிச்சோம்னா 12. கடைசியில் 12ல் தான் வந்து நிற்கிது. ஸோ இப்போ ஆப்ஷன் என்ன இருக்கும்? 12. இப்போ இதில் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, இப்போ 12 பாருங்களேன், இந்த 12ஆல் இது ரெண்டுமே வகுப்படும். ஹெச்சிஎஃப் எப்பயுமே எப்படி இருக்கும்? லீஸ்ட் தான் இருக்கிறதுலே, காமன் ஃபேக்டர் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ 12 × 2 போட்டோம்னா 24, 12 × 3 போட்டோம்னா 36. இருக்கிறதுலே கம்மியான நம்பர் தான் ஹெச்சிஎஃப்னு எடுத்துக்கணும்.
ஸோ 3ஐயும் போட்டு பார்த்து நீங்கள் ஆன்சர் 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா 3ஐயும் இந்த மாதிரி டிவிஷனில் செஞ்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். இப்போ மெத்தட் 2 வந்து ஆப்ஷன்லேருந்து எடுத்து போகிறது. ஆப்ஷன்லேருந்து எடுத்து போகிறத உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்னும் ஒரு 2 சம் இருக்குது, சால்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ 3 நம்பர் கொடுத்துட்டாங்களா, இப்போ நம்ம செய்யலாமா? இப்போ இதையும் சால்வ் பண்ணுங்கள். நான் இது 2 எடுத்திருக்கேன், இது 2 எடுக்கிறேன். இது டேரெக்டாகவே 105ஆல் டிவைட் ஆயிடுச்சு. 105ஆல் டிவைட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஃபேக்டர் 105. இப்போ பாருங்கள், 525ஐயும் நான் 924 எடுத்திருக்கேன். இப்போ இது 2ஐயும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணுறேன்னா இப்போ ஒரு மடங்கு போட்டோம்னா 399. இது 1 டைம் போட்டால் 399 கழிச்சோம்னா 126 வரும். இப்போ 3 மடங்கு போனால் 378. இப்போ கடைசியில் 21ஆல் தான் டிவைட் ஆகுது 6 மடங்கு. அப்போ 0 வந்துருச்சுன்னா இப்போ 21 தான் என்னது இருக்கிறதுலே லீஸ்ட் காமன். அப்போ இதால் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணணும். ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். 21 × 5 என்னது 105. இப்போ ஆப்ஷனில் 105 வச்சுருப்பாங்க, 21 வச்சுருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் 110 வச்சுருப்பாங்க, 120 வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம எதை இப்போ செஞ்சு பார்க்குறப்பே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 105 வருதா, அப்போ இதால் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக தான் இருக்கும். அப்போ இதை 105 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5ஆல் டிவைட் பண்ணாலும் 21 டேரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். ஓகேயா? இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா 21 தான் இருக்கிறதுலே கம்மி. ஸோ ஆப்ஷனில் 21 இருந்துச்சு, இருக்கிறதுலே 21 தான் கம்மியான வேல்யூவாக இருக்குது, இதுக்கு கீழே வேறு எந்த வேல்யூ இல்லை அப்படின்னா 21 போட்டுடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த சம் பாருங்கள், 2 ஃபேக்டர் தான் இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக 2 மட்டும் எடுத்து சால்வ் பண்ணி அப்போ 45 தான் இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி இதுவுமே 2 தான் இருக்குது. 2னா சின்ன நம்பர் வெளியே போடுவோம், பெரிய நம்பர் உள்ளே போடுவோம், அப்படியே டேரெக்டாக டிவிஷன் பண்ணுவோம். அப்போ கடைசியில் என்ன வருதோ அதான் ஆன்சராக வரும். இப்போ டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ டிவிஷன் மெத்தடை குழப்புற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். குழப்புற மாதிரி இருந்தாலும் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஆப்ஷனில் பாருங்கள், 4 8 12 16. இப்போ இது எல்லாத்தையுமே பிரிக்கணும். இப்போ 4ன்னா என்ன பிரிக்கலாம்? ப்ரைம் நம்பராக பிரிக்கணும், 2 × 2. இப்போ 8ன்னா என்ன பிரிக்கலாம்? 4 × 2, அதாவது 2 × 2 × 2. இப்போ 12ன்னா எப்படி பிரிக்கலாம்? 2 × 2 × 3. ஓகேவா? 4 × 3 12. 16ன்னா எப்படி பிரிக்கலாம்? 2 × 2 × 2 × 2. அப்போ இந்த டைமில் பாருங்கள், வெறும் 2 மட்டும்தான் இருக்குது. இதில் பாருங்கள், வெறும் 2 மட்டும்தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது? 2 3 இருக்குது. இங்கே 2 இருக்குது. ஸோ காமனாக என்ன இருக்குன்னு பார்த்துருக்கேன். காமனாக இருக்க வெறும் 2 தான் இருக்குது. இதில் காமனாக 2 தான் இருக்குது. இதில் காமனாக என்ன இருக்குது? 2 3 இருக்குது. இங்கே காமனாக என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ நம்ம கொஸ்டினை பார்க்கணும். இப்போ பாருங்கள், HCF கொடுத்துட்டானா, அப்போ இது 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். இது 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். இது 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ இங்கே 2 2 2 இருக்குது, எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகிறதான் இருக்குது. ஆனால் இங்கே 3 இருக்குது. அப்போ நம்ம 3ஆல் டிவைட் ஆகுதான்னு எல்லாத்தையும் செக் பண்ணணும். 3ஆல் டிவிஷபிள்னால் நம்ம எல்லா நம்பரையும் கூட்டுவோமா? 1 0 8 கூட்டினா என்ன வரும்? 9. எல்லா நம்பரையும் கூட்டுங்க, அப்போ இது 9. எல்லா நம்பரையும் கூட்டுங்க, இது 12. அப்போ இது 3ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே 3ஆல் வகுப்படும். அப்போ எந்த 2 நம்பர் எல்லாத்தாலையும் வகுப்படுதோ அதுதான் ஆன்சர். அப்போ 12 தான் ஆன்சர்னு போட்டுடலாம். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இன்னொரு தடவை கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஒரு சம்மை வச்சு கூட நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ பாருங்கள், இந்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்களேன். இப்போ ஆப்ஷன் என்ன? A 21, இப்போ B 105, இப்போ C 110 இருக்குது, இப்போ D 120 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 3ஐயுமே நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் 21 தான். அப்போ 21 எதாலலாம் டிவிசிபிள் ஆகும்னு பாருங்கள். இப்போ 21 இதையும் அடித்து கொடுக்கலாம், இது 2ஐயும் அடித்து கொடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ இந்த 21 2ஆக பிரிங்க. இருக்கிறதுலே கம்மியான இது இதால் டிவைட் ஆகுது, அதனால நான் 21 கம்மியான நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 21 பிரித்தோம்னா என்னது? 7 × 3. அப்போ நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருக்க இந்த 3மே 7ஆலே வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். அப்போ 7ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். இப்போ இதை செக் பண்ணுங்கள். இப்போ 3ஆல் டிவைட் ஆகுதான்னு எப்படி பார்ப்போம்? எல்லாத்தையும் கூட்டுவோமா? எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 15 வருது. அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ 6 வருது, 3ஆல் டிவைட் ஆகும். எல்லாத்தையும் கூட்டுங்க, 12 வருது. 5 2 3 எல்லாத்தையும் கூட்டினா 12 வருது. அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகுது. எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா? இப்போ 7ஆல் டிவைட் ஆகுதான்றதையும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கிறோம். 7ஆல் டிவைட் ஆகுதா? போடுங்க, ஒரு மடங்கு போடுங்க 7, இங்கே 2 மடங்கு போடுங்க 22. அப்போ 3 போட்டோம்னா 21, பாக்கி 1 வந்துடும் 14. அப்போ 2ஆல் போட்டோம்னா 7 2 14. அப்போ 7ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இதை போடுங்க, 7 1 7, அப்போ பாக்கி 3 35. அப்போ 5 போட்டோம்னா 35, இது டிவைட் ஆகுது.
இப்போ 525 எடுத்துக்கோங்க. 525 போட்டோம்னா இது 7ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். 7ஆல் போட்டோம்னா என்ன 49, 7 7 49 போட்டோம்னா பாக்கி 3 வரும் 35. அப்போ 75ஆல் 7ஆல் டிவைட் ஆகுது. அப்போ எல்லா நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போ ஆன்சர் என்ன 21 தான் ஆன்சர். இப்போ இங்கே 110 இருக்கா, இந்த 110 பிரிங்க பார்ப்போம். 11 × 10. அப்போ இந்த 10 வந்து எப்படி பிரித்தோம்னா 5 × 2 ஆகும். இப்போ இது எல்லாமே இப்போ இது 5ஆல் டிவைட் ஆகும், இது 5ஆல் டிவைட் ஆகும், இது 5ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 5ஆல் டிவைட் ஆகுமானா ஆகாது. அப்போ இந்த ஆப்ஷன் எடுக்க முடியாது. அதே மாதிரி இதை பிரிங்க 12 × 5 × 2. அப்போ இது 5ஆல் டிவைட் ஆகுமா? இது 2 ஆகும், இதால் ஆகாது. அப்போ எது டிவிஷிபிள் ஆகலையோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம், ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். எது டிவைட் ஆகுதோ அதை மட்டும் ஆப்ஷன்லேருந்து எடுத்து சால்வ் பண்ணலாம். இது போக போக இந்த டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? ஒன்றுக்கு 2 தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்க வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வந்து டைப் 2. இப்போ இந்த டைப் 2 எல்லாமே இந்த மாதிரி கேட்பாங்க, பவரில் கேட்பாங்க. நம்ம ஹெச்சிஎஃப் வந்து ரொம்ப காமனாக இருக்கும், அதாவது ரொம்ப காமனாக கம்மியான நம்பரை எடுத்துப்போம். இப்போ 2^3 இருக்கா, 2^2 இருக்கா, 2^3 இருக்கா. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்க பவர் என்ன 2^2. அப்போ அந்த 2^2 தான் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள் 3^2, 3^5, 3 இங்கே 3 கிடையாது. அப்போ 3லையுமே அந்த 3 இருக்குன்னா 3லையுமே இருக்கணும். அப்போ 3 இல்லைன்னா நம்ம 3 எடுக்க மாட்டோம். இப்போ 5 பாருங்கள், 5, 5^2, 5^3 3லையுமே 5 இருக்குது. அப்போ 3லையுமே காமன் என்ன இருக்குது 5 இருக்குது. ரொம்ப கம்மியாக என்ன இருக்குது பவர் 1 தான் இருக்குது. இப்போ பவர் 1 எடுத்துக்கிறோம். இப்போ 7 வந்து எல்லாத்துலேயும் இருக்கா, எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் இருக்குது. ரொம்ப கம்மியான பவர்னு என்னது 7^2. அவ்வளோதான், 7^2 எடுத்துக்கிறேன். இதே நான் எல்சிஎம் செய்கிறப்ப எல்லாமே அதிகமான நம்பர் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிருவேன். நம்ம எல்சிஎம் செய்கிறப்ப பார்க்கலாம். இப்போ எல்சிஎம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இப்போ இதில் எது பெரிய நம்பரோ அதை எடுத்துக்கிறேன். 2^3 தான் பெருசு, அப்போ 2^3 எடுத்துக்கிறேன். இப்போ 3ல் எது பெருசு 3^5 எடுத்துக்கிறேன். இதில் இருந்தாலும் இல்லைனாலும் பெருசு என்னவோ அதை எடுத்துக்கிருவேன். எல்சிஎம் சால்வ் பண்ணுறப்ப அப்படி. இப்போ 5ல் பெருசு என்ன 5^3. அப்போ 7ல் பெருசு என்ன 7^6. அவ்வளோதான். அப்போ இதுதான் எல்சிஎம் நம்ம அப்படி தான் செய்வோம். எல்சிஎம் நம்ம இந்த சம் வரும், சம் செய்கிறப்ப சால்வ் பண்ணலாம். சரியா? அவ்வளோதான் பேசிக்கானது. ஸோ இது ரிலேட்டடாக இப்போ சம் கொடுக்குறேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். காமனாக என்ன இருக்கோ அதில் பவர் கம்மியானதை எடுத்து போட போகிறோம். இப்போ இந்த 3 இங்கே இல்லை, அதனால 3 எடுக்கலை. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டிவிஷனில் கொடுத்துருப்பாங்க. ஹெச்எஃப் வந்து 2/3, 8/9, 64/81, 10/21க்கு கண்டுபிடிங்க. இப்போ பாருங்கள் ஹெச்எஃப். இப்போ ஹெச்எஃப் வந்து 2/3, 8/9, 64/81, 10/27க்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா மேலே இருக்க டேர்முக்கெல்லாம் ஹெச்எஃப் எடுத்துடணும், கீழே இருக்க டேர்முக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்துடணும். அவ்வளோதான். இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெச்எஃப் எடுக்க போகிறோம், இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். இப்போ வந்து இதை எப்படி கேட்பாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மேலே இருக்கிறதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்துரும், கீழே இருக்கிறதுக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் எடுத்துரும். அவ்வளோதான் விஷயம். இப்போ பாருங்கள், இப்போ 2, 8, 64, 10 இது எல்லாத்தையும் பிரிங்க. இப்போ இதை பிரித்தோம்னா 2 × 1, இதை பிரித்தோம்னா 2 × 2 × 2, இதை பிரித்தோம்னா 2 × 32, இதை பிரித்தோம்னா 2 × 5. இப்போ இது எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? காமனாக 2 தான் இருக்குது. காமனாக 2 தவிர வேறு ஏதாவது காமனாக இருக்கா? இல்லை. அப்போ ஹெச்எஃப் என்னது 2 தான் ஹெச்எஃப். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் நம்ம எடுப்போம். எல்சிஎம் எடுத்தோம்னா நம்ம இப்போ 3, 9, 81, 27 இப்படி எடுப்போமா? எல்சிஎம் எடுக்கிறப்ப நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன், அதில் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி போடுறப்ப நீங்கள் 3 போடுவீங்க. 1 போட்டோம்னா என்ன ஆகும்? இங்கே 3 வரும், இங்கே என்ன வரும் 27 வரும், இங்கே வந்து 9 வரும். திருப்பி நம்ம போடுறப்ப 3 போட்டோம்னா 1, 9, இங்கே 3, இங்கே 3 போடுறப்ப இங்கே 3, இங்கே 1. அவ்வளோ. அப்போ 3 × 3 9, இங்கே ஒரு 3 × 3 9, 9 × 9 81 தான் எல்சிஎம்.
ஓகே, நான் எல்சிஎம் ஷார்ட்கட் செய்கிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்சிஎம் வந்து இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்மெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டதெல்லாம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிலன்னா நான் ஃபர்தர் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் 4 பார்க்கலாம். இப்போ டைப் 4 வந்து நம்ம டைப் 2 பார்த்த மாதிரியே தான் வந்து டைப் 4 இருக்கும். இப்போ டைப் 4 பாருங்கள். இப்போ இது நம்பர்லாம் எடுங்க பார்க்கலாம். இப்போ 9, 18, 27 இது எல்லாத்துலேயும் காமன் என்னப்பா இருக்குது? 9 தான் இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்குது? 9x2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 9x3 இருக்குது. அப்போ காமனாக என்ன இருக்குது? 9 தான் இருக்குது. இப்போ 2 இருக்கா? இங்கே கிடையாது. அப்போ 9 தான் காமனாக இருக்குன்னா 9 தான் என்னது? இந்த நம்பர்களோட ஹெச்சிஎஃப். அப்போ சரி, இப்போ ஏ எல்லாத்துக்கும் காமனாக இருக்கான்னு பார்ப்போம். ஏ வந்து இங்கே இல்லை. அப்போ அந்த ஏவை எடுக்க முடியாது. இப்போ பி காமனாக இருக்கா? பி இதில் இருக்குது. ஆனால் பி என்ன இல்லை? இதில் இல்லை. அப்போ நம்ம பியையும் எடுக்க முடியாது. அப்போ சி இருக்கான்னு பாருங்கள். இதில் சி இருக்குது, இதில் சி கிடையாது. அப்போ சியையும் எடுக்க முடியாது. வெறும் இந்த 3க்கு எது காமனாக இருக்குது? 9 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 9. இன்னொரு சம் சால்வ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 4 p² q² q இருக்குது. இப்போ இது இப்போ 4, 8, 16. இப்போ 4 நான் காமனாக இருக்குது இல்லையா? அப்போ இங்கே 4x2 இருக்குது. இங்கே 4x4 இருக்குது. இங்கே 4 இருக்குது. இப்போ இது எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்குது? 4 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ 4 எடுத்து போட்டுரும். இப்போ பியை பாருங்கள். பி இங்கே பி, இங்கே பி, எல்லாத்துலேயும் பி இருக்குது. சரி, ஓகே. இப்போ எல்லாத்துலேயும் பி இருக்குது. இப்போ இந்த பியில் கம்மியான பவர் என்ன இருக்குது? p/2. அப்போ p/2 எடுத்துக்கிறோம். அதிகமான பவர் வந்து எல்சிஎம்மில் எடுப்போம், கம்மியான பவர் ஹெச்சிஎஃப்ல எடுப்போம். இப்போ இங்கே பாருங்கள், q எல்லாத்துலேயும் இருக்கா? q எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ q இருக்குது. இப்போ கம்மியான பவர் என்ன? q². அவ்வளோதான். இப்போ r இருக்கா? r இருக்குது. இப்போ எல்லாத்துலேயும் r இருக்குது. இப்போ r கம்மியான பவர் என்ன? r. அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ இந்த டேர்முக்கு இதுதான் HCF. இதுக்கு ரிலேட்டடான இருக்க சம்மெல்லாம் அட்டாச் பண்ணுறேன். அது எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைப் 5 ரொம்ப முக்கியம். ஹெச்சிஎஃப், அதாவது இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் வழியாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறது என்ன? ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். காமன் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதை பாருங்கள், நம்ம எங்கேயோ ஃபார்முலா படித்த மாதிரியே இருக்கா? இப்போ x-y² இதை நம்ம டீகோட் தான் பண்ணணும். இதை வந்து நம்ம ஃபார்முலா கண்டிப்பாக மனப்பாடமாக தெரிஞ்சால் தான் இது செய்ய முடியும். நம்ம அல்ஜிப்ரா செக்ஷன் பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அது எல்லாமே மனப்பாடமாக பார்த்துக்குங்க. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா x-y² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை பிரித்தோம் அப்படின்னா a-b² அவ்வளோதான். a-b² ஃபார்முலானா a² + b² - 2ab. அதே தான் இங்கே போட்டிருக்காங்க. x² y² - 2xyன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஃபார்முலாவில் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம், xyன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், x⁴ - y⁴. இதை நம்ம பிரிக்கிறோன்னா எப்படி பிரிப்போம்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம சொல்கிறேன். இதை பிரிக்கிறப்ப எப்படி பிரிப்போம்? இப்போ x² - y² இருக்குன்னா நம்ம ஃபார்முலா என்ன? x + y x - yன்னு போடுவோம், அவ்வளோதான். இப்போ இங்கே பவர் 4ன்னு இருக்கிறப்ப நம்ம அந்த பவரை பாதியாக உடச்சி அந்த ரெண்டு சைடு நம்ம போட போகிறோம், அவ்வளோதான் விஷயம். x² - y² x² + y². இது டீட்டெயில் சொல்யூஷன் வேணும்னா நம்ம அல்ஜிப்ராவில் நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம், அங்கே பார்த்துக்கோங்க. இது பவர் வந்து x⁴ இருக்கும், இப்போ x⁴ இருக்கும். இந்த மாதிரி வரப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது அங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மே பாருங்கள். இப்போ இந்த இதுக்கு ஃபார்முலா கிடையாது, இந்த இதை பிரிக்கலாமா? இப்போ x² - y² நமக்கு என்ன தெரியும்? x + y x - y. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குது? இதை பாருங்கள்,
இந்த 3 டேர்மே பாருங்க எது காமனாக இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் தான் காமனாக இருக்குது. அப்போ இதோட பவரை செக் பண்ணுங்கள், பவர் 2 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. அப்போ கம்மியான பவர் தான் எடுப்போமா, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஈக்குவேஷன் மெத்தடு. இது ஈக்குவேஷன் மெத்தட் சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. சரி, இங்கே பாருங்கள், இப்போ 2 இது கொடுத்துட்டாங்க. இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் HCF கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு நம்பர், இந்த மாதிரி வந்துட்டாலே இந்த ஈக்குவேஷனை இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் கியூப் கொடுத்துட்டாங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு எக்ஸை வெளியே எடுத்துடணும். என்ன ஃபார்மெட்டில் கொண்டு வரணும்னா எக்ஸ் ஸ்கொயர், ஒரு நம்பரு, ஒரு எக்ஸு, இந்த இடத்துல வெறும் நம்பர் மட்டும் இருக்கணும். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம இருந்தால் தான் நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு சால்வ் பண்ணவே முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர், ஒரு எக்ஸு, ஒரு நம்பர், ஒரு எக்ஸு நம்பர் இருக்குது. இப்போ இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும். அதே 2 நம்பரால் கூட்டினாலோ கழித்தாலோ இந்த நம்பர் வரணும். இந்த சைன் முதற்கொண்டு மாறக்கூடாது. நம்ம இதை வந்து ப்ராக்டிக்கலாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், யோசிச்சு பார்க்கலாம். இப்போ 12 வந்து எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 4 3 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். சரி, வேறு 6 2 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். வேறு 12 × 1 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். இந்த 3 தான் இருக்குது. வேறு இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. சரி, இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ் சைன் வந்திருக்கு, -12 வந்திருக்கு. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே சைனும் போடணும். இப்போ இந்த 2 நம்பரை கூட்டினாலோ கழித்தாலோ 4 வருமா? இதில் 4 வருமா? வராது. அப்போ இதை என்ன பண்ணலாம், அடிச்சிடலாம். இப்போ கூட்டினா என்ன வரும், 7 வரும். கழிச்சா என்ன வரும், 1 தான் வரும். அப்போ இந்த நம்பர் வராது. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை கூட்டினாலோ கழிச்சாலோ 4 வருமா? இதை கழிச்சு பாருங்கள், என்ன வரும், 4 வரும். அப்போ இந்த டேர்ம் தான் ஆன்சராக இருக்க போகுது. இந்த டேர்மை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இதை பாருங்கள், இதை கூட்டினாலும் கழிச்சாலும் 4 வருமா? வராது. அப்போ இதையும் விட்டுடலாம். அப்போ எந்த 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், அதே 2 டேர்மை கூட்டினாலோ கழித்தாலோ இந்த 4 வரணும். அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எதையாவது எடுத்து போட்டு நம்ம இப்படிலாம் வருமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இந்த 2 நம்பரை கூட்டினாலோ கழித்தாலோ கண்டிப்பாக மல்டிப்ளையும் ஆகும், டிவிஷனும் ஆகும். அந்த மாதிரி ஈக்குவேஷனில் தான் கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க. இப்போ 12 இருக்கா, நம்ம 6 2 எடுத்துட்டோமா? இப்போ 6 எடுத்துட்டோம், 2 எடுத்துருக்கோம். இங்கே எதுக்கு -2 எடுத்துருக்கோம், எதுக்கு இங்கே ப்ளஸ் எடுத்துருக்கோன்றதை சொல்கிறேன். இங்கே -12 வரணும். இப்போ இந்த 2 டைமே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கிது, எனக்கு -12 கிடைக்கிது. ஓகேவா? எனக்கு -12 வந்துருச்சு. ஓகே, சக்ஸஸ். இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ எனக்கு இங்கே +4 வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் 2 கூட்டுறேன். இப்போ +6ஐயும் -2ஐயும் நான் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும், 4 +4 கிடைக்கும். அதனால தான் இங்கே நான் ப்ளஸ் சைன் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த டேர்ம் இதுதான் நம்ம அந்த 2 ஈக்குவேஷனுக்கு உண்டான நம்பர். இப்போ இந்த ப்ளஸ் வந்துருச்சுன்னா நம்ம x + 6ன்னு போட்டுக்கிறணும், மைனஸ் வந்துச்சுன்னா x - 2ன்னு எடுத்துக்கிறணும். இப்போ இதை சால்வ் பண்ணால் எப்படி கிடைக்கும், x + 6 x - 6 x - 2. இப்போ நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, மாற்றி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதை நான் சொல்கிறேன், திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது, நான் 2 தடவை சால்வ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம என்ன ஃபார்மெட்டில் வரணும், இங்கே ஸ்கொயர் இருக்கணும், ஒரு நம்பர், ஒரு எக்ஸ் இருக்கணும், நம்ம இங்கே ஒரு நம்பர் இருக்கணும். இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 வரும், 4 × 4. ஓகே, அடுத்து 8 × 2, அடுத்து 16 × 1. வேறு ஏதாவது இருக்கா, 16 வர்றதுக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது இருக்கானா? எதுவுமே கிடையாது. இப்போ இந்த 2 நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலும் எனக்கு 6 வரணும். அப்போ இது கழிச்சா 6 வருமா, கூட்டினா 6 வருமா? கிடையாது, வராது. இப்போ இதை பாருங்கள், கூட்டினா 6 கழிச்சா 6 வருமா? எதுவுமே வராது. இப்போ இந்த இடத்துல கழிச்சா என்ன கிடைக்கும், எனக்கு 6 கிடைக்கும். அப்போ இந்த 2 டேர்மு தான் ஆன்சராக இருக்க போகுது. ஆனால் சைனு நம்ம எங்கே போட போகிறோன்றதை செக் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே -16 இருக்குது, இங்கே +6 இருக்குது. அப்போ நான் மைனஸ் சைனை நான் எங்கே போடுவேன், இங்கே தான் போட போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, +6 இருக்குது. அப்போ நான் 8ஐயும் 2ஐயும் நான் கூட்டுறப்ப என்ன கிடைக்கும், எனக்கு +6 கிடைக்கும். அதனால தான் இங்கே நான் +8 போட்டிருக்கேன். இங்கே -2 இதுக்கு போட்டிருக்கேன்னா மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், -16 கிடைக்கும். அதனால தான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த 2 நம்பர் கிடச்சிருச்சுன்னா நம்ம x + 8 x - 2ன்னு போட்டுட்டு, இப்போ இது 2ஐயும் நீங்கள் மாற்றி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். கிளியரா? உங்களுக்கு ஹோப் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா திருப்பி ஒரு தடவை வீடியோ லிசன் பண்ணுங்கள், பொறுமையாக கேளுங்க. நான் பொறுமையாக தான் சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து சால்வ் பண்ணிட்டோம், இதில் 2 டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ இந்த டேர்ம்லேருந்து சால்வ் பண்ணிட்டோம். எனக்கு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே இந்த டேர்ம் இருக்குது. அப்போ இதில் எதுப்பா காமனாக இருக்குது, x + 6 இருக்கா?
கிடையாது. எக்ஸ் மைனஸ் டூ இருக்கா? இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் டூ தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் என்னது? எக்ஸ் மைனஸ் டூ தான். ஓகேவா? இது ரிலேட்டடாக சம் இருக்குது. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க. சம்மெல்லாம் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் கிளியராக இருக்கும். இப்போ இதே ஈக்குவேஷனு என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன்னா இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு இந்த இடத்துல வெறும் நம்பர் தான் நம்மளோட ஃபார்மெட்டாக இருக்கா? அப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல 2 வந்துருச்சா? அப்போ 2 வந்தால் இதை கன்ஃபியூஸே ஆகிடக்கூடாது. இங்கே தூக்கி போட்டு இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதில் மல்டிப்ளை பண்ணிடணும். இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அது இதோட மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 வரும். அதே மாதிரி தான் இங்கே 4 இருக்கா? அப்போ இங்கே 4 எடுத்து இங்கே போட்டோம்னா 12 வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 2 கிடைக்கும், அதே 2 நம்பரை கூட்டினாலோ கழித்தாலோ இங்கே வரும் 1 கிடைக்கும். இப்போ 2 இருக்கா? 2 1. வேறு ஏதாவது ஆப்ஷன் போக முடியுமா? இதுக்கு வழியே கிடையாது. அப்போ இந்த இடத்துல -2 × 1 எடுத்துட்டோம்னா -2 கிடைக்கும். இப்போ இந்த 2 நம்பரையும் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே கூட்டுறேன். கூட்டினா என்ன கிடைக்கும்? -1. அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த இடத்துல -2 + 1 தான் இந்த 2 வேல்யூ கிடைச்சிருச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் என்னான்னு. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடுவோம். இப்போ இந்த 12ன்றது நம்ம என்ன கிடைக்கும், எதை 2 மல்டிப்ளை பண்ணால் 12, 4 3 6 2 12 1. அதே 2 நம்பரையும் கூட்டினாலோ கழித்தாலோ என்ன கிடைக்கணும், எனக்கு 8 கிடைக்கணும். 8 வருமா? வராது. இங்கே வருமா? வராது. அப்போ இது 2 கூட்டினா என்ன கிடைக்கும், எனக்கு 8 கிடைக்கும். அவ்வளோ. இந்த ரெண்டுமே ப்ளஸ் சைன் தான் இருக்குது. ப்ளஸ் சைன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிட்டுக்கலாம், ரெண்டையுமே ப்ளஸ்னே எடுத்துக்கலாம். இப்போ 6 × 2 12, 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 8. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த 2 டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா? எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை நமக்கு கிடைச்சக்கூடிய நம்பரை இந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணிடுவோம். அப்போ இங்கே 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னா இந்த 2ஆல் டிவைட் பண்ணிடுறோம். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணோமா? அப்போ 4ஆல் டிவைட் பண்ணிடுறோம். நமக்கு என்ன நம்பர் கிடச்சிச்சோ அது 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இது 2 அடிச்சு கொடுங்க, என்ன வரும்? -1 வரும். இப்போ இது 1 இருக்குது, அப்போ 1/2. இப்போ இங்கே பாருங்கள், இது 2 அடிச்சு கொடுங்க, 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப இங்கே 1/2 வந்துடும், இங்கே 3/2 வந்துடும். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சோமா? கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ்+ன்னு போட்டுருவோம். இப்போ இது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்கே என்ன சைன் இருக்கோ அதை x-1. அப்போ இங்கே ப்ளஸ் இருந்தால் x + 1/2. அப்போ இங்கே x + 3/2, இங்கே x + 1/2. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா அப்படியே மைனஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், x ப்ளஸ் இருக்கா? x + 8, x - 2 என்ன இருக்கோ நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இங்கே டிவிஷனில் வருது. டிவிஷனில் வரப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை வந்து எல்சிஎம் எடுக்கணும். அப்போ x + 1/2 எல்சிஎம் எடுத்து என்ன வரும், 2x + 1 / 2ன்னு வருமா? இந்த சைடு என்ன இருக்கும், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இந்த சைடு 0 தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த சைடு நம்ம 0 எடுத்துகிட்டு போனால் 2 அங்கிட்டு மல்டிப்ளை பண்ணால் 0 தான் ஆகும். அப்போ இங்கே என்ன தான் இருக்கும், 2x + 1 தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே எல்சிஎம் எடுங்க. 2x + 3/2 = 0. இந்த 2 அங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டா என்ன ஆகும், 0 0 அடியாயிரும். எப்பயுமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படினாலும் இப்படி தான் வரும். 4xஓ 3xஓ + 3 = 0 தான் வரும். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இங்கே ஈக்குவல் அடுத்து என்ன இருக்கும், 0 தான் இருக்கும். அதனால நம்ம 2x + 3 = 0 தான் நம்ம எடுப்போம். இங்கே எல்சிஎம் எடுத்துட்டோமா? அப்போ இந்த 2 என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 0 0 2 0 மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே அதே மாதிரி எல்சிஎம் எடுங்க. 2x + 1 / 2 2 0 அடிச்சா அப்போ 2x + 1. இப்போ நமக்கு சால்வ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு 4 டேர்ம் கிடச்சிருச்சு. இந்த டேர்ம்லேருந்து 2 கிடச்சிருக்கு, இதுலேருந்து 2 கிடச்சிருக்கு. இப்போ எதுப்பா காமனாக இருக்குது, இந்த 2ல் எது காமனாக இருக்குது, இது இருக்கா? இல்லை. அப்போ 2x + 1 தான் காமனாக இருக்குது. அப்போ இதோட HCF என்னது, 2x + 1. அவ்வளோதான். HCF இதை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் சம்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயரும் அட்டாச் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக சோர்ஸ் இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தடவை செஞ்சு பார்த்துருங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோ போடணுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.